இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்லாப் ஏன் இடிஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, நிறைய பேர் நின்னாங்க வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டெக்னிக்கலாக ஒரு சிவில் இன்ஜினியராக இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். இது என்ன பில்டிங், என்ன ஸ்ட்ரக்சர், அண்டர் கிரவுண்டில் ரூம் இருக்கா, இல்லை சம்ப் இருக்கா, செப்டி டேங்க் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். எந்த டீட்டெயிலும் கிடைக்கல, வீடியோ மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. பட் நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்லாப் டிசைன் அப்படின்றது என்ன லோடு கால்குலேஷன் வருதோ அதை டபுள் மடங்காக்கி அந்த வேல்யூ தான் எடுத்து நம்ம ஸ்லாப் டிசைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 கிலோமீட்டர் வருது அப்படின்னா 200 கிலோமீட்டருக்கு நீங்கள் ஸ்லாப் டிசைன் பண்ணிருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஹெவி லோட்ஸ் வரும்போது இந்த ஸ்லாப் லோடு எடுக்கும். இப்போ இந்த வீடியோவுக்கு வருவோம். இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் ஓட்டி பார்த்தோம்னா, இங்கே கீழே ஒரு ஸ்லாப் இருக்குது இந்த லெவலில். அதுக்கு மேலே ஒரு 2 ஃபீட்டுக்கு ஏதோ ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே தின் லேயரில் ஒரு ஸ்லாப் போட்டிருக்காங்க. ஸோ எம்சாண்டோட ஃபுல் வெயிட்டு மேலே இருக்க அந்த தின் காங்கிரீட்டு, அதுக்கு மேலே ஆளுங்க உள்ள நிற்கும் போது அந்த கீழே இருக்க ஸ்லாப் கண்டிப்பாக தாங்கிருக்காது. அதனால தான் கீழே இடிஞ்சு விழுந்திருக்கு. ஸோ நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலைக்கான பின் விளைவுகளை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறோம், ஃபீல்டு நாலேஜ் உள்ள நல்ல மேஸ்திரியும் டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள நல்ல இன்ஜினியரையும் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.